வாங்கி அஞ்சி நடுங்கி போலீசாரின் காலில் விழுந்து கதறும் இந்த பெண்ணை பார்த்து ஐயோ பாவம் என இரக்கம் காட்ட வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, 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 நாங்க இருக்கோம். அட நான் இருக்கோம்மா, பயப்படாதீங்கம்மா. அம்மணியின் இந்த காலில் விழுந்து கதறும் வேலையெல்லாம் பக்கா நடிப்பு. அம்மணிக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. போலீசாரே ஏமாறும் அளவுக்கு ஆக்டிங் நேர்த்தியாக இருந்திருக்கிறது. இந்த பெண்ணின் பெயர் மாலதி. கந்து வட்டிக்கு வாங்கிய 6 லட்சம் பணத்தை திரும்ப தராததால் கடன் கொடுத்தவர் மாலதியை கடத்தி வந்து வீட்டில் அடைத்து கொடுமைப்படுத்தியதாகவே முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. மாலதியை சுமார் 100 பேர் வலை வீசி தேடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் அல்வா கொடுத்துவிட்டு இந்த கடத்தலை சாதகமாக்கி அபார்ட்மெண்டில் பதுங்கியிருக்கிறார். போலீசாரிடம் பயந்தது போல் நடுங்குவதும் அந்த 100 பேரின் கையில் சிக்கினால் என்ன ஆவோம் என்ற அச்சத்தில்தான். அத்தனை பேரிடம் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிவிட்டு விபூதி அடித்திருக்கிறார் மாலதி. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட மாலதியின் வயது 48. இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். இவரது கணவர் மதியழகன் ஒரு சினிமா துணை நடிகர். நடிப்புக்காக மதியழகன் சென்னையில் வசித்து வரும் நிலையில் மாலதி திருச்சியையே வாசம் செய்துள்ளார். மாலதியின் முழுநேர வேலை குறி சொல்வது. அம்மாவாசை நாட்களில் சாட்சாத் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அங்காள பரமேஸ்வரியே இவருக்குள் தோன்றுவதாக கூறி ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி இருக்கிறார். இதனை உண்மை என நம்பி பலரும் மாலதி அம்மனாக பாவித்து அருள்வாக்கு கேட்க வந்திருக்கிறார்கள். இதனை சாதகமாக பயன்படுத்திய மாலதி தனது பக்தர்களிடம் பணம் கறக்க திட்டம் போட்டிருக்கிறார். ரியல் எஸ்டேட், சினிமா புரொடக்ஷன், புதிய தொழில் தொடங்கலாம், மகனுக்கு திருமணம் என பல புருடாக்களை அள்ளிவிட்டு பணத்தை கேட்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் அந்த அம்மனே கேட்பதாக நினைத்து கோடிக்கணக்கில் கணக்கு வழக்கின்றி மாலதியிடம் பணத்தை வாரி வாரி கொடுத்திருக்கிறார்கள். கந்து வட்டி என சொல்லி வாங்கிய அந்த பணத்திற்கு முதல் 2 மாதங்கள் முறையாக வட்டி கொடுத்திருக்கிறார் மாலதி. ஆனால் அடுத்த மாதமே தனது வேலையை காட்டத் தொடங்கியுள்ளார். பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்திருக்கிறார். அப்போதுதான் அந்த பக்தர்களுக்கு இது மாலதி அம்மன் அல்ல, ஆக்டிங் குயின் என தெரிந்திருக்கிறது. உடனே மாலதியிடம் பணம் கேட்டு நச்சரித்திருக்கிறார்கள். சிலர் மிரட்டலும் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்சாத மாலதி அனைவருக்கும் டாடா காட்டிவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். இப்படி மாலதியிடம் 6 லட்சத்தை கொடுத்து ஏமாந்தவர்தான் திருச்சி AP நகரை சேர்ந்த உமாராணி. இவரும் மாலதியின் மீது கடும் கோபத்தில் இருந்தபோதுதான் கடந்த 2 மாதங்களுக்கு முன் அம்மணி சாலையில் நடந்து செல்வதை கவனித்திருக்கிறார். உடனே மாலதியை கடத்தி வந்து பணத்தை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. வெளியே சென்று 100 பேரிடம் சிக்கி சாவதை விட உமாராணியின் டார்ச்சரை பொறுத்து கொண்டு இங்கேயே இருக்கலாம் என 2 மாதங்களை கடத்தி இருக்கிறார் மாலதி. இந்த கடத்தல் விவகாரம் மாலதியின் பிள்ளைகளுக்கு தெரிந்து போலீசாருடன் மீட்க சென்று உள்ளனர். ஆனால் மீட்டு கொண்டு வந்தபோதுதான் மாலதியிடம் பணத்தை இழந்தவர்கள் அனைவரும் காவல் நிலையத்திற்கு படையெடுக்க இந்த விஷயத்தின் வீரியம் புரிந்திருக்கிறது. அப்போதுதான் ஆன்லைன் வர்த்தகத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என கூறி திருச்சி பெண் ஆடிட்டர் சீதா மனோகரன் என்பவரிடம் மாலதி 1 கோடியே 88 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் வந்திருக்கிறது. உடனே போலீசார் மாலதியிடம் தொடர் விசாரணை நடத்தியதில் இப்படி பலரிடம் போலி ஆவணங்களை கொடுத்தும் தொழில் ஆசையை காட்டியும் கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாற்றியது உறுதியாகியுள்ளது. இதனால் திருச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசாரால் மாலதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்.